கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் யூதா கோத்திரம் இப்போது எங்கே இருக்கிறது என்றும், கர்த்தராகிய இயேசு யூதா கோத்திரத்தில் ஏன் பிறந்தார், இந்தியாவில் யூதா கோத்திரத்தார் இருக்கிறார்களா என்றும் இந்த பதிவில் பார்ப்போம். யாக்கோபின் 12 குமாரர்களின் சந்ததியினர்தான் 12 கோத்திரங்களாக அழைக்கப்படுகிறார்கள். தற்போது இஸ்ரேலிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் வாழ்கிற எல்லா இஸ்ரேல் ஜனங்களும் யூதர்கள் என்று யூதா கோத்திரத்தின் பெயரால் மட்டுமே பொதுவாக அழைக்கப்பட்டாலும் கூட 12 கோத்திரத்தாரையும் யார் யார் என்று, எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று இப்போதும் கண்டுபிடித்து விடுகிறார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் எப்போதுமே தங்கள் குடும்ப பெயர் பட்டியலை மிக சரியாக கடைபிடிக்கக்கூடியவர்கள். எனவே அவரவர்களுடைய வம்சாவளி குடும்ப அட்டவணையை வைத்தும் ஒய் குரோமோசோம் என்கிற நவீன அறிவியல் முறைப்படி டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாகவும் யார் யார் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்றும் கண்டுபிடித்து விடுகிறார்கள். யாக்கோபுக்கும் லேயாளுக்கும் பிறந்த 4வது மகன்தான் யூதா என்பவர் ஆவார். ஆனால் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலும் யூதா கோத்திரத்தை தேவனாகிய கர்த்தர் முதன்மை ஸ்தானத்தில் மிக மேன்மையாக தெரிந்து கொண்டார். யாக்கோபின் குமாரனாகிய யூதா அதிக நீதிமானாகவோ பரிசுத்தவானாகவோ இருந்ததால் தேவன் யூதா கோத்திரத்தை சிறப்பாக தெரிந்து கொண்டாரா? தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே இஸ்ரவேலர்களின் மேசியாவாக யூதா கோத்திரத்தில் பிறந்தது ஏன்? யூதா கோத்திரத்திலிருந்து ஏன் ராஜாக்கள் தோன்றினார்கள்? இன்னும் கூட 12 கோத்திரத்தாருமே யூதர்கள் என்று மட்டுமே யூதா கோத்திரத்தின் பெயரால் அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் என்று யாக்கோபு ஆசீர்வதித்து யூதாவை குறித்து தன் கடைசி நாட்களில் தீர்க்க தரிசனமாக முன்னுரைத்தார். அதாவது யூதா கோத்திரத்தில் இருந்துதான் ராஜாக்கள் எழும்பி இஸ்ரவேல் தேசத்தை ஆளுவார்கள் என்றும், கர்த்தராகிய இயேசு பூமிக்கு மனிதனாக வரும் வரை, அதாவது மேசியாவாகிய இயேசுதான் யூதர்களின் ராஜா, அவர் பூமிக்கு வரும் வரை இஸ்ரவேல் தேசத்தில் யூதா கோத்திரத்திலிருந்து தோன்றுகிற ராஜாக்கள் நிச்சயமாக இருப்பார்கள். யூதா கோத்திரத்தை விட்டு ராஜாங்க பதவி ஒளிந்து போகாது என்று தேவன் கூறுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் ராஜாக்கள் ஆளுகை செய்யும் மன்னராட்சி முறை இருந்தவரை யூதா கோத்திரத்து ராஜாக்கள் கடைசி வரை ஆட்சி செய்தார்கள். சமாதான கர்த்தராகிய இயேசு யூதா கோத்திரத்தில்தான் பிறந்தார். அவர் யூதா கோத்திரத்திலிருந்து நித்திய ராஜாவாக வந்துவிட்டார். அதாவது யூதா கோத்திரத்தை விட்டு ராஜாங்க பதவி நீங்கி போகவே இல்லை. யாக்கோபு மூலமாக தேவன் யூதா கோத்திரத்தை குறித்து முன்னுரைத்திருந்தபடியே யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்கள் எழும்பினார்கள். யூதா கோத்திரத்தில்தான் சமாதான கர்த்தராகிய இயேசுவும் வந்தார். ஆனால் யூதா கோத்திரத்தை மட்டும் தேவன் ஏன் இப்படி தெரிந்து கொண்டார் என்று நினைக்கலாம். யாக்கோபின் 12 குமாரர்களில் யூதா மிகவும் நல்லவனா, பரிசுத்தவானா? அதனால்தான் தேவன் தெரிந்து கொண்டாரா என யோசிக்கலாம். காரணம், யூதா என்பவன் யாக்கோபின் 4வது குமாரன் தான். தேவனுடைய கட்டளைகளின்படி மூத்த மகனுக்குத்தான் இப்படிப்பட்ட இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டும், மேன்மையான நன்மைகளை கொடுக்க வேண்டும். தகப்பனுடைய சொத்திலும் சரி ஆசீர்வாதத்திலும் சரி மற்ற பிள்ளைகளுக்கு பங்கு வைத்து கொடுப்பதை விட 2 மடங்கு அதிகமாக முதல் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அப்படி பார்த்தால் யாக்கோபுடைய முதல் மகனாகிய ரூபனுக்குத்தான் கொடுக்க வேண்டும். ஆனால் ரூபன் தன் தகப்பனாகிய யாக்கோபின் மறுமனையாட்டியோடு தவறாக நடந்ததால் சேஷ்டபுத்திர பாகம் என்கிற விசேஷித்த ஆசீர்வாதத்தை ரூபன் இழந்து போனான். அப்படி என்றால் 2வது மகனாகிய சிமியோனுக்கு தானே கிடைத்திருக்க வேண்டும். மிக மேன்மையான ஆசீர்வாதங்கள் ஏன் 4வது மகனாகிய யூதாவுக்கு கிடைத்தது? யாக்கோபின் மகளாகிய தீனாவை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தியதால்
யாக்கோபின் இரண்டாவது மகனாகிய சிமியோனும் மூன்றாவது மகனாகிய லேவியும் சேர்ந்து தங்கள் சகோதரியை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தியதால் அந்த சீகேமையும் அவன் பட்டணத்தில் உள்ள எல்லா ஆண்களையும் வெட்டி கொலை செய்து விட்டார்கள். அதாவது அவர்களையும் இரண்டாவது மூன்றாவது மகனை இதனால் தேவன் தெரிந்து கொள்ளாமல் நான்காவது மகனாகிய யூதாவை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சில வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுவார்கள். ஆனால் அப்படி பார்த்தால் லேயாளின் முதல் மகனாகிய ரூபனின் சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபு ராகேலுக்கு பிறந்த முதல் மகனாகிய யோசேப்புக்கு தான் கொடுத்தார். அப்படிதான் கொடுத்தாரு. காரணம், ரூபன் தவறு செய்து விட்டதால் யாக்கோபு அப்படி செய்தார். யோசேப்பின் பிள்ளைகளாகிய மனாசே எபிராயிம் இருவரையும் யாக்கோபு 2 தனித்தனி கோத்திரத்தாராக தன்னுடைய பிள்ளைகளாக யாக்கோபு சேர்த்து கொண்டார். யோசேப்பு உண்மையிலேயே நீதிமானாய் வாழ்ந்தவன். ரூபனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யோசேப்புக்கு கொடுத்ததால் ராஜாக்கள் எழும்பி ஆளுகை செய்வதையும் மேசியா பிறக்கப் போகும் ஆசீர்வாதத்தையும் கூட யோசேப்புக்கு தானே கொடுத்திருக்க வேண்டும். எல்லா விதத்திலும் தகுதி உள்ளவரும் யோசேப்பு தானே. ஏன் யூதாவுக்கு கொடுக்கப்பட்டது? யூதா ரொம்ப பெரிய நீதிமானாக வாழ்ந்தவரா என்ன? இல்லையே. தன் சொந்த மருமகளிடம் தவறாக நடந்து அவள் மூலமாக சந்ததி உருவானதே. தாமார் தனது மருமகள் என்று தெரியாமல் யூதா தவறு செய்தாலும் கூட அவர் அவளை ஒரு வேசி என நினைத்து, அதாவது தன் மனைவி இறந்த பிறகு விபச்சார வேசித்தன பாவம் செய்கிறவராக யூதா இருந்தான். அவன் விபச்சார பாவத்தில் இருந்ததால் தான் தாமாரையும் ஒரு வேசி என நினைத்து தவறாக நடந்தான். இந்த யூதா நீதிமானா? தேவனாகிய கர்த்தர் யூதா மிகவும் நீதிமானாகவோ நல்லவனாகவோ இருந்ததால் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. சேஷ்டபுத்திர பாகத்தை யோசேப்புக்கு கொடுத்த தேவன் அந்த ராஜாதிபத்தியத்தையும் மேசியா பிறக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் யோசேப்புக்கு தான் கொடுத்துருக்கணும். ஆனால் கர்த்தர் யூதாவுக்கு ஏன் கொடுத்தார்? யூதா நீதிமானும் கிடையாது, பரிசுத்தவானும் கிடையாது. ஆனால் யூதாவை தேவன் தெரிந்து கொண்டதற்கு எந்த உலக பிரகாரமான காரணமும் கிடையாது. அது தேவனுடைய அனாதி தீர்மானம். யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது. இதை குறித்து சங்கீதம் 78 அதிகாரம் 67 68 வசனங்களில் அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்பிராயிம் கோத்திரத்தை அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த தெரிந்து கொள்ளுதல் என்பது யூதா பிறப்பதற்கு முன்பே தேவனுடைய திட்டமாகும், தேவனுடைய சித்தமாகும். ரோமர் 8 அதிகாரம் 33 வசனத்தில் தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் என்றும் எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனத்தில் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்றும் எழுதியிருக்கிறபடி யூதாவையும் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் ஆசீர்வதிப்பதற்காக தெரிந்து கொண்டார், முன்குறித்தார். யூதா கோத்திரத்திலிருந்து தாவீது ராஜாவாக எழும்புவதற்கு முன்னே பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து ஏன் சவுலை ராஜாவாக தேவன் எழுப்பினார்? வாக்குத்தத்தத்தின்படி யூதா கோத்திரத்திலிருந்து தானே ராஜா எழும்பணும். ஏன் பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் சவுலை எழுப்பினார் என்றால், இது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் நியமித்திருந்த காலத்துக்கு முன்னே காத்திருக்காமல் அவசரப்பட்டு தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டதாலேயே தேவன் சவுலை கொடுத்தார். ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்டபோது தேவன் மனஸ்தாபப்பட்டார். அவர்களுக்கு யூதா கோத்திரத்தில் இருந்துதான் தீர்க்க தரிசனத்தின்படி ராஜாவை கொடுக்க வேண்டும். அதற்கு அவர்கள் சற்று காத்திருக்க வேண்டும். தேவனே கொடுத்திருப்பார். ஆனால் ஜனங்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக அவசரப்பட்டு ராஜாவை கேட்டதால் தேவன் மனஸ்தாபப்பட்டு பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து சவுலை கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜனங்கள் கேட்டபோது யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாவை எழுப்புவதற்கான நேரம் வரவில்லை. ஏனென்றால் உபாகமம் 23 அதிகாரம் 2 வசனத்தின்படி வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதப்பட்டுள்ளது.
யூதாவின் சந்ததியிலிருந்துதான் ராஜாவை எழுப்ப வேண்டும். ஆனால் யூதா தாமாருடன் முறைகேடாக வேசித்தனம் பண்ணியதால் தாமார், யூதா இவர்களின் வேசித்தனத்தினால் பிறந்த இரட்டை பிள்ளைகள்தான் பாரேஸ் மற்றும் சேரா என்பவர்கள். பாரேஸ் என்பவன் மூத்தவன். இந்த பாரேஸின் வம்சத்தில்தான் தாவீது பிறந்தான். ஆனால் வேசித்தனத்தினால் பிறந்த பிள்ளையும் அவர்களுடைய 10ஆம் தலைமுறையிலும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. அதாவது தேவனுடைய ஊழியத்தையோ தேவாலய காரியங்களையோ ராஜாக்கள், ஆசாரியர்கள் போன்ற முக்கிய பொறுப்புகளையோ அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பது தேவ கட்டளையாகும். 10ஆம் தலைமுறை வரை கொடுக்கக்கூடாது. தேவன் மகா பரிசுத்தர். வேசித்தனம் செய்கிறவனுடைய சந்ததியில் 10ஆம் தலைமுறை வரை ராஜாவாக முடியாது. யூதா வேசித்தனம் செய்த 1ஆம் தலைமுறை, அவனுடைய 2ஆம் தலைமுறை பாரேஸ். இதை குறித்து ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து பேரேசுடைய சந்ததி வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அமினதாபை பெற்றான், அமினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை பெற்றான், போவாஸ் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்த வசனங்களில் பேரேஸ் என்பவன் யூதாவுக்கும் தாமாருக்கும் வேசித்தனத்தினால் பிறந்தவன். எத்தனை தலைமுறை பாருங்கள்! 10ஆம் தலைமுறையும் தேவனுடைய ஊழியத்தையோ ராஜா போன்ற பதவிகளையோ தேவனுக்கடுத்த பொறுப்புகளை வகிக்க கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. இந்த தலைமுறையை எண்ணி பாருங்கள். இந்த வசனங்களின்படி 10 தலைமுறை கடந்து தாவீது 11ஆம் தலைமுறையாக யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். பாருங்க, யூதா, பேரேஸ், எஸ்ரோன், ராம், அமினதாப், நகசோன், சல்மோன், போவாஸ், ஓபேத், ஈசாய் இவர்களோடு 10 தலைமுறை முடிந்து ஈசாயின் குமாரனாகிய தாவீது 11ஆம் தலைமுறை. அப்படி என்றால் தேவ திட்டத்தின்படி யூதா கோத்திரத்தில் இருந்துதான் இஸ்ரவேலில் ராஜாக்கள் எழும்ப வேண்டும். அதற்கு யூதா பண்ணிய வேசித்தனத்தினால் 10 தலைமுறை காத்திருக்க வேண்டியதிருந்தது. தாவீதுதான் ராஜாவாக முடியும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடம் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது வரலாற்றின்படி தாவீது பிறக்கவே இல்லை. இதனால்தான் தேவன் மனஸ்தாபப்பட்டு கோபத்தில் விருப்பமில்லாமல், அதாவது யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாவை கொடுக்க முடியாது தீர்க்க தரிசனத்தின்படி, ஆனால் யூதா கோத்திரத்திலிருந்து தான் கொடுக்கணும். ஆனால் ஜனங்கள் அவசரப்பட்டு எங்களுக்கு ராஜா வேணும் ராஜா வேணும்னு ஆண்டவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரப்படுத்தி வற்புறுத்தி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சார்? கோபத்தில் மனஸ்தாபப்பட்டு பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து சவுலை கொடுத்துட்டார். அடுத்து சவுலுக்கு பிறகு தேவன் யூதா கோத்திரத்திலிருந்து தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஏற்படுத்தினார். அதன் பிறகு ரெகோபயாம் காலத்திலும் தேவ சித்தம் இல்லாமல் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிரிந்தாலும் கூட தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின்படி யூதா கோத்திரத்திலிருந்து தாவீதின் சந்ததியிலிருந்து கடைசி வரை ராஜாக்கள் யூதா தேசத்தை ஆண்டு கொண்டுதான் இருந்தார்கள். சமாரியாவை தலைநகராக வைத்து 10 கோத்திரத்தார் இஸ்ரவேல் தேசம் என்று தனியாக ஆட்சி செய்த போது அசீரியர்கள் படையெடுத்து வந்து அவர்களை சிறைப்பிடித்து சென்று அவங்கள சிறைப்பிடிச்சிட்டு போன பிறகும் கூட, அந்த 10 கோத்திரத்தாரை சிறைப்பிடிச்சிட்டு போன பிறகும் கூட யூதேய தேசம் நிலைத்திருந்தது. நேபுகாத் நேச்சார் படையெடுத்து வந்து சாலமோன் தேவாலயத்தை எரித்து அழித்து யூதர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லும் வரை யூதா கோத்திரத்து தாவீதின் சந்ததியினர் தான் ராஜாக்களாக இருந்தார்கள் கடைசி வரைக்கும். பிறகு தாவீதின் சந்ததியில்தான் யூதா கோத்திரத்தில்தான் மேசியாவாகிய ராஜா இயேசு கிறிஸ்து பிறந்தார். இவர்தான் இஸ்ரவேலர்களின் நித்திய ராஜா. இவர் வந்துட்டாரு. இனி என்ன மாம்சத்தின்படி ராஜா முடிஞ்சு இவர் தான் நித்திய ராஜாவை வந்துட்டாரு யூதா கோத்திரத்திலிருந்து. எவ்வளோ அருமையாக கர்த்தர் தாம் சொன்ன அந்த வார்த்தையின்படியே யூதா கோத்திரத்திலிருந்து ராஜாக்களை ஏற்படுத்தினார் பாருங்க. கிபி 70க்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கும் சிதறி போனார்கள். மறுபடியும் 1948 இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்தது. இப்போது யூதா கோத்திரத்தார் இஸ்ரேலில் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து, அதாவது 12 கோத்திரத்தில் நம்ம இப்போ யூதா கோத்திரத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் இஸ்ரேலில் அதிகமாக இருக்கிறவங்க யூதா கோத்திரத்தார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதற்கு அடுத்து அமெரிக்காவில்
யூதா கோத்திரத்தார் அதிகமாக இருக்கிறார்கள். மேலும் பிரான்ஸ், கனடா, பிரிட்டன், அர்ஜென்டினா, பிரேசில், ரஷ்யா, உக்ரைன், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்போதும் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பை மற்றும் புனே போன்ற நகரங்களில் வாழ்கிற பெனே இஸ்ரேல் என்கிற பெயரில் இருக்கிற யூதர்கள், இப்போதும் பெனே இஸ்ரேல் என்கிற பெயரில் இருக்கிற யூதர்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. ஆமென்.